சாப்பிடு தேஜு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் MRS.MALASUNDAR. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கான வீடியோவை கொஞ்சமாக இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 4 o'clock தான் ஸ்கூல் விடுவாங்க. பட் பாப்பாவோட ஸ்கூல்லேருந்து பாப்பாவுக்கு ஸ்டொமக் பெயினாக இருக்குதுன்னு அழுகிறான்னு சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்திருந்தோம். பட் நாங்கள் போகிறப்ப பாப்பா வந்து செட்டில்டாக தான் இருந்தால், ஸ்டொமக் பெயின்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால். பாப்பாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வரும்போது ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ஸ்லிப்பர் வாங்கலாம் அப்படின்னு சொன்னார் திடீர்னு. அதனால் ஸ்லிப்பர் கடைக்கு வந்து போயாச்சு. இந்த ஷாப் பார்த்திங்கன்னா நியூவாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ரேட்டுமே பார்த்திங்கன்னா ரீசனபிளாக இருந்தது. நிறைய மாடல்ஸும் வச்சுருந்தாங்க. பாப்பா பார்த்திங்கன்னா இதுவரை நிறைய ஷூஸ் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த டைம் வந்து சாண்டல் மாதிரி வந்து பிக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தோம். நிறைய மாடல்ஸில் ஸ்லிப்பர்ஸு, ஷூஸ் இது எல்லாமே அந்த ஷாப்பில் வந்து அவைலபிளாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மேரேஜ்க்கு ஃபங்க்ஷனுக்கெலாம் வியர் பண்ணுற மாதிரி கிராண்டான ஸ்லிப்பர்ஸு ரீசனபிளான ப்ரைஸில் வந்து இருந்தது. க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கக்கூடிய இந்த சாண்டல் தான் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சூஸ் பண்ணார். பாப்பாவுக்கு வியர் பண்ணிவிட்டு அவனை வந்து நடந்து பார்க்க சொன்னோம். அவன் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆனான் அந்த ஸ்லிப்பரில். அவனுக்குமே அந்த ஸ்லிப்பர் வந்து பிடிச்சிருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து அதை தான் சூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு ஒரு ஸ்லிப்பர் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருக்குது, ஸோ வேண்டான்னு சொன்னேன். அவர் வந்து எடுத்துக்கோ பரவாயில்ல அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்லிப்பர் தான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ நானும் வந்து வாங்கிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கும் ஒரு ஸ்லிப்பர் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. எப்போ வெளியில் போனாலுமே ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டுட்டு தான் வருவோம். அதே மாதிரி இந்த டைமும் பேக்கரிக்கு போயிட்டு 2 சிக்கன் பப்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். என்னோடய ஹஸ்பண்ட் ஒன்று, எனக்கு ஒன்று. லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சோடா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாப்பா பார்த்திங்கன்னா சிக்கன் பப்ஸ்லாம் சாப்பிடல, சோடா மட்டும்தான் வந்து குடிச்சிட்டு இருந்தா. பாப்பா வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர், நான் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக ஸ்டொமக் பெயின். பட் நாங்கள் போகிற டைமில் செட்டில்டாக தான் இருந்தால் எந்த ஒரு பெயினுமே இல்லை. நாங்கள் போயிட்டு கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் வண்டியில் பார்த்திங்கன்னா நல்லா பேசிகிட்டே வந்துட்டு இருந்தா, நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வீடியோ அப்படியே கண்டினியூ ஆகுது. நாட்டுக்கோழியில் சிக்கன் குழம்பு நான் எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் பண்ணுவேன் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். குக்கர் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. நல்லெண்ணெய் 3 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிட்டேன். சோம்பு பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில். இப்போ இதில் ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். 4 பச்சை மிளகாய் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் சாத்தே பண்ணிக்கலாம். வெங்காயம் சாத்தே ஆகிறதுக்குள்ளே தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 3 தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். இப்போ இதை மூடி போட்டு ஒரு நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குழஞ்சி வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை இதில் சேர்த்துக்கிறேன். கறியை சேர்த்து இந்த ஆயில்லையே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கிறேன்.
இப்போ இதில் மசாலாஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, தேவையான அளவு கல்லுப்பு. இப்போ இந்த மசாலாஸோட பச்சை வாசனை போகிற மாதிரி நல்லா சாத்தே பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை மூடி போட்டு ஒரு 6 விசில் விட்டுக்கிறேன். 6 விசில் விட்டேன்னா நாட்டுக்கோழி வந்து நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் வந்து நாட்டுக்கோழியில் குழம்பெல்லாம் பண்ணும்போது அது வேகிறதுக்கு எத்தனை விசில் வந்து விடுவீங்களோ அத்தனை விசில் விட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு குழம்பு சூப்பராக ரெடியாக இருக்குது. திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் குழம்ப வந்து கொதிக்க விட்டுக்கிறேன். குக்கரில் வெஜ் பண்ணாலும் சரி, நான்வெஜ் குழம்பு பண்ணாலும் சரி, ப்ரெஷர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் கேஸ் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் குழம்ப வந்து கொதிக்க வைப்பேன். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை தூவிடுறேன். சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சிக்கன் குழம்பு பார்த்திங்கன்னா ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு தான் வந்து ரெடி பண்ணேன். ஒயிட் ரைஸ் வித் சிக்கன் குழம்பு. கண்டிப்பாக இந்த சிக்கன் குழம்பு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் சிம்பிள், ஈஸியாக வந்து ஒரு 1/2 அன் ஹவர்லேயே செஞ்சு முடிச்சிடலாம். அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் வீடியோ வந்து கண்டினியூ ஆகுது. நான் பாப்பா ஹஸ்பண்ட் 3 பேரும் பார்த்திங்கன்னா லேப் போயிருந்தோம். எனக்கு வந்து தைராய்டு இருக்குது. ஸோ தைராய்டு செக்கப் பண்ணுறதுக்காக பிளட் வந்து கொடுக்கறதுக்கு போயிருந்தேன். எம்டி ஸ்டொமக்கில் தான் பார்த்திங்கன்னா தைராய்டு செக்கப்புக்கு பிளட் வந்து கொடுக்கணும். பிளட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அமிர்தா போயிட்டு எங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு அமிர்தா ஹோட்டலில் கார்னரில் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு ஆம்பிஷன் வந்து செட் பண்ணியிருந்தாங்க. பிளான்ட்டு புத்தா ஸ்டாச்சு வித் வாட்டர் ஃபால்ஸ் வச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. அந்த ஹோட்டல்லையே கார்னரில் குட்டியான ஒரு ஸ்பேஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அதுக்குள்ளே போன உடனே மைண்டே வந்து ரிலாக்ஸாக காமாக ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடியோ அப்படியே நெக்ஸ்ட் டேவோட கண்டினியூ ஆகுது. பாப்பாவோட ஸ்கூலில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு லீவ் விட்டுருந்தாங்க. கிருஷ்ண ஜெயந்தி எல்லாம் முடிஞ்சு தான் பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஸ்கூலில் கிருஷ்ண ஜெயந்தி செலப்ரேஷன் வந்து வச்சுருந்தாங்க. கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ராதை மாதிரியும், பாய்ஸ் வந்து கிருஷ்ணர் மாதிரியும் வந்து ரெடி பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாப்பாவுக்கு இப்போ ராதை மேக்கப் தான் வந்து போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாப்பாவோட ஃபேஸில் மாய்ஸ்சரைசர் வந்து அப்ளை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ப்ரைமர் அப்ளை பண்ணேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி பிளண்ட் பண்ணிகிட்ருக்கேன். பாப்பாவை நாங்களே தான் பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிறோம். மார்னிங் 10 o'clockலேருந்து ஆஃப்டர்நூன் 12 o'clock வரை வந்து ப்ரோக்ராம் சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்நூன் வந்து நம்மளே வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலான்னு சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹைப்ரோஸ் வந்து இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஹைப்ரோஸ் ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நார்மலாக பாப்பா யூஸ் பண்ணுற பவுடர் வந்து அவளோட ஃபேஸ்க்கு போட்டுட்டு அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா காம்பேக்ட் பவுடர் வந்து போட்டுட்ருக்கேன். பாப்பாவோட ஃபேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா 70% கிட்ட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா பொட்டு வச்சாச்சு. கண்ணுக்கு மேலே வந்து ஐலைனர் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் பாப்பா வந்து வேணான்னு சொல்லிட்டா. ஸோ அதை வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. கண்ணுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஐ ஷேடோ மட்டும் பிங்க் கலரில் வந்து கொடுத்துருக்கேன். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி மேக்கப்லாம் பண்ணும்போது அவங்க ஏதாச்சும் ஒன்றுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடணும். அவங்கள கம்பல் பண்ணி நம்ம அதை போட்டு விட்டுட்டோன்னா அவங்க நம்ம பார்க்காத சமயத்தில் அதை பிடிச்சி இழுத்து போட்டுருவாங்க, அழிச்சு விட்டுருவாங்க. அது வந்து இன்னுமுமே அசிங்கமாயிரும். ஸோ அவங்க வந்து வேணான்னு சொல்கிறத ஃபஸ்ட்டே வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்பவும் நல்லது. பாப்பாவோட ஃபேஸ் மேக்கப் பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கையில் வந்து பேங்கிள் போட்டாச்சு, காதில் வந்து ஹியரிங்கு. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா ஹேர் டூ தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன்.
பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட்டான ஹேர் தான் இருக்கும். கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்து லப்பர் பேண்ட் போட்டு நான் எந்த மாதிரி ஹேர் டூ வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ஃபைனலாக கிட்ட வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஹேர் டூ ஃபுல்லாக பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெத்தி சுட்டியும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக பாப்பாவுக்காக வாங்கின வெயிட்லெஸ் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியை வந்து அவளுக்கு போட்டு விட்டுடுறேன். அதே மாதிரி குழந்தைங்களுக்கு எந்த ஒரு மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணாலும் குழந்தைங்க வந்து கேரி பண்ணுற மாதிரியான வெயிட்டில் இருக்கக்கூடிய ஜுவல்லரியை வந்து அவங்களுக்கு போட்டு விடுங்க. ஃபைனலாக மேலே பார்த்திங்கன்னா ஷாலையும் போட்டு விட்டாச்சு. பெண்டிங் இருக்கிறது ஒட்டியானம் தான், அதையும் கட்டி விட்டுடுறேன். ஃபைனலி குட்டி ராதை பார்த்திங்கன்னா ரெடி ஆகிட்டாங்க. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா போன இயரே இந்த ராதை மேக்கப் லுக்கை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருந்தேன். இப்போ செகண்ட் டைம் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பாப்பா ஃபுல்லாக ரெடி ஆனதுக்கப்புறம் ஹைப்ரோக்கு மேலே வந்து பொட்டு வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுக்கிறியாடா அப்படின்னு கேட்டேன். அதுவுமே வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ அதையுமே வந்து ஸ்கிப் பண்ணியாச்சு. பாப்பா ரெடி ஆனதுக்கப்புறம் கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு அவளே வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தா. இந்த சிம்பிள் அண்ட் ஈஸியான பியூட்டிஃபுல்லான ராதை மேக்கப் லுக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஷார்ட்டான ஹேர் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹேர் டூ பண்ணிங்கன்னா நெத்திச்சுட்டி எல்லாமே ஸ்டிஃபாக நிற்கும். எப்படி ஹேர் டூ பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். குட்டி பார்ட்டிஷனாக எடுத்து ரப்பர் பேண்ட் வச்சு போனி டெயில் மாதிரி போட்டுட்டு அதை உள்ளார சைடு ட்விஸ்ட்டு கொடுத்தோன்னா ஹேர் வந்து ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்கப்புறம் அதில் நெத்திச்சுட்டியை ஹேங் பண்ணிங்கன்னா அதுவுமே விழாமல் ஸ்டிஃபாக நிற்கும். போன இயர் பாப்பாவுக்கு இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணும்போது பாப்பாவுக்கு என்ன மேக்கப் போடுறோம் அப்படிங்கிறது கூட தெரியவே இல்லை. பட் இந்த இயர் பார்த்திங்கன்னா ராதை கிருஷ்ணன் இது எல்லாமே நல்லா தெரிஞ்சிருக்கு. எப்போம்மா திரும்பவும் எனக்கு ராதை மாதிரி மேக்கப் பண்ணி விடுவா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா. பாப்பா மேக்கப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரொம்பவும் ஹாப்பியாக இருந்தா. பாப்பாவை பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கோம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை இதோட நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.